தமிழ் நியூஸ் நேரல் கண் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அரசியல் மற்றும் அறிவியல் ஆலோசகர் மரியாதைக்குரிய டாக்டர் பொன்ராஜ் சார். சார் வணக்கம். வணக்கம்பா. சார், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த கேண்டிடேட்ஸ்னுடைய லிஸ்ட்டை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தற்போது அறிவித்திருக்கிறார். பல புதிய முகங்கள், படித்தவர்கள், மெத்த படித்தவர்களுக்கெல்லாம் இந்த முறை வாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. பலருக்கும் தொகுதிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன. பலருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. பல ஃபேக்டர்ஸை நம்ம பார்க்குறோம். ஸோ நீங்கள் முழுமையாக அந்த லிஸ்ட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க சார்? அது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 164 வேட்பாளர்கள் லிஸ்ட்டை முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் இன்றைக்கி படித்தாங்க. இதில் என்ன யூனிக்னஸ் அப்படின்னா 167 60 பேருக்கு மேலே புது முகங்கள், இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கார். அது ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் சைடாக நான் பார்க்குறேன். ரெண்டாவது, பிஹெச்டி முடித்து முனைவர் பட்டம் பெற்றவர்கள் 7 பேர், எம்பிபிஎஸ் டாக்டர் முடித்தவங்க ஒரு 15 பேர், எம்பிபிஎஸ் எம்டி இந்த மாதிரி, சட்டம் படித்தவர்களே 29 பேர் இருக்காங்க. லா படித்தவங்க. கிராஜுவேட்ஸ்னு மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 164ல் 125 பேர் கிராஜுவேட்ஸ். ஓகே. மேபி பழைய ஃபேஸ் வேணா கிராஜுவேட் இல்லாமல் இருக்கலாம். அதில் பெண்கள் மட்டும் 18 பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. பெண்கள். பிஇ படித்தவங்க 17 பேர். இப்போ எல்லாருமே மேக்சிமம் படித்தவர்கள், இளைஞர்கள், நியூ ஃபேஸாக கொண்டாந்துருக்காரு. ஒரு திராவிட மாடல் 2.0 ஆட்சிக்கு ஊன்றுகோலாக இருக்கக்கூடிய வகையில் படித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள் அவங்கள நிறுத்தியிருக்காரு. பல்வேறு சேஞ்சஸ் இருக்கும். நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நான் பார்க்கல, யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டது, யாருக்கு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னு. போக போக லிஸ்ட்டு ஃபுல் டீல்ஸ் வந்த பிறகு தான் நம்ம தெரியும். எனவே பாசிட்டிவ் சைடாக தான் பார்க்குறேன். சார், புதிய முகங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது சம்பந்தமாக இதில் கடந்த ரொம்ப காலமாக இப்போ திமுக மீது வைக்கக்கூடிய விமர்சனம் நீண்ட காலமாக திமுகவில் இருப்பாங்க, பட் ஆனால் அவங்களுக்கு உரிய அங்கீகாரம்லாம் கிடைக்காது. டைனாஸ்டி பாலிடிக்ஸ் தான் அந்த திமுக நடக்கும். ஒரு அமைச்சர் இருக்காருன்னா அமைச்சர் மகன் தான் அடுத்த எம்எல்ஏ பதவியை பெறுவார். முதலமைச்சர் மகன் தான் அடுத்த முதல்வர் ரேஸில் அவர் இருப்பார், வேறு யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு இது இருக்கும். அது ஓரளவு இந்த பட்டியலில் ஒரு களை எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிட்டத்தட்ட மோர் தென் 60 பேருக்கு மேலே புது வேட்பாளர்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி டைனாஸ்டி பாலிடிக்ஸே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்? 60 பேருக்கு மேலே புது வாய்ப்புகளை கொடுத்துருக்காங்க. இப்போ இளைஞர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைக்குதுல்ல. அப்போ திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் 60 பேருக்கு மேலே அக்கமடேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஒரு ப்ரொக்ரெசிவ் தாட்டு தான். அது வாய்ப்புகள் இளைஞர்களுக்கு கிடைக்குது என்பதற்கு ஒரு ஆதாரம் தான் அது. இப்போ உதாரணமாக நம்ம எடுக்க போனோம்னா, இப்போ எழும்பூர் எக்மோர் தொகுதியில் ஏற்கனவே வழங்கப்பட்டிருந்த, நீங்கள் ஊடக விவாதங்களில் கூட உங்கள் சக தோழராக இருந்த பரந்தாமன் அவர்கள் இருந்தார். தற்போது தமிழன் பிரசன்னா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதன்முறையாக அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து அவர் ஒரு ஸ்டார் பேச்சாளராக அறியப்படக்கூடியவர். இவரை போன்ற, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரிய வந்ததுனால நம்ம உடனே இந்த கேள்வியை கேட்குறோம். இது என்ன, எப்படி பார்க்குறீங்க இந்த மாதிரி? பரந்தாமனும் நல்ல ஒரு கேண்டிடேட்டு தான். அவர் பல்வேறு ஆக்கப்பூர்வமான விவாதங்களில் பங்கு பெற்று அவர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தொகுதியிலையும் அவர் நல்லா கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. தமிழன் பிரசன்னாவும் ஒரு அருமையான, ஒரு தெளிவாக பேசக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு பேச்சாளர். தமிழன் பிரசன்னாவுடைய கருத்து ரொம்ப தெளிவாக இருக்கும், ஆதாரப்பூர்வமாக இருக்கும், ஆணிப்பூர்வமாக இருக்கும், ஆணித்தரமாக இருக்கும். அதனால் அவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு. மேபி பரந்தாமன் அவர்களுக்கு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களோட மற்ற பணிகளுக்கான வாய்ப்புகள் கொடுக்கப்படலாம். எனவே அவருக்கு ஒரு முறை ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க, இன்னொரு முறை ஆப்பர்ச்சுனிட்டி தமிழன் பிரசனாக கிடச்சிருக்கு. அப்படி தான் நம்ம பார்க்கணும். அது எத்தனையோ வாய்ப்புகளை விட்டு கொடுத்தவர் பரந்தாமன். விட்டு கொடுத்து தலைவரது கொள்கைக்காக நான் இருந்தேன்னு என்கிட்டே சொல்லியிருக்காரு. நாங்கள் விவாதத்துக்கு போனப்பெல்லாம் தலைவரோட அவருடைய மனசில் இருக்கேன், அது எனக்கு அதே போதும், எனக்கு பதவி எல்லாம் வேணாம்னு சொன்னவர் தான் பரந்தாமன். எனவே அது அவருக்கான அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைக்கும். சார், இப்போ
இதுல இப்ப இந்த 164 சீட்ஸுக்கு உண்டான அந்த கேண்டிடேட்ஸ் அறிவிச்சிருக்கிறாங்க. தொடர்ந்து முதலமைச்சர் முழங்கி வரக்கூடிய இந்த தேர்தல்ல பார்த்தோம் அப்படின்னா, "வெல்வோம் 200 படைப்போம் புது வரலாறு" அப்படின்ற ஒரு தாரக மந்திரம். கூட்டணி கட்சிகளுக்கும் லிஸ்ட் இப்ப அறிவிச்சாச்சு. அதையும் நீங்க ஓரளவு பார்த்திருப்பீங்க. டிஎம்கே கேண்டிடேட்ஸும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த 200 நோக்கி நகரக்கூடிய ஒரு அணியாக நீங்க பார்க்குறீங்களா? இல்ல அந்த அளவுலாம் இல்ல. அது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட ஒரு ஸ்லோகனா இருக்கு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா? இல்லைங்க, என்னைய பொறுத்த வரைக்கும் திமுக வந்து 50% மேல அலையன்ஸுடைய ஸ்ட்ரென்த் வச்சிருக்கு. ஓகே. இருக்கு. ம். இந்த 50% மேல இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்துனால அவங்க கண்டிப்பா 200க்கு மேல 200 பிளஸ் தான் அடிப்பாங்க. அதான் கணக்கு. ம்ஹ்ம். ஆனால் ஒருவேளை சில மனமாச்சரியங்கள், சில கிரவுண்ட் லெவல் அப்போசிஷன் சில கேண்டிடேட்ஸுக்கு இருக்கும் பொழுது, ஆப்போசிஷன் வந்து சில இடங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கும் பொழுது, அதுலெல்லாம் வந்து நம்ம ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர் இருக்குது. ம், ம், ம். அது தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய கெமிஸ்ட்ரி, ம். இப்போ அது எப்படி ஒர்க் ஆகுது, அதை எப்படி கொகசிவாக எடுத்துகிட்டு போகிறாரு. இப்போ வந்து கமலுக்கு நம்ம 5 சீட்டு கொடுங்க, அவரை விட்டுறாதீங்க நம்மெல்லாம் சொன்னோம். பட் ஆனால் கமல் வந்து ஓப்பனாக நான் வந்து எனக்கு தேவையில்லை, நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு வந்துட்டார். அதை முதலமைச்சரை ஏற்றுக்கிட்டார். ம், ம். அப்போ கமல் வந்து இறங்கி வேலை பார்க்கும் பொழுது ஒரு சில மனத்தாக்கங்கள் இருந்தால் கூட கமலுக்காக வந்து நிற்கக்கூடிய தொண்டர்கள் கண்டிப்பாக வந்து நிற்பாங்க. அதே மாதிரி காங்கிரஸில் வந்து ஒரு சில மனத்தாக்கள் இன்னமும் அது தொடர்கிறது. ம், ம். அந்த தொடரக்கூடிய அந்த ஒரு டிஜெக்டட் குரூப்பை தாண்டி ம். காங்கிரஸினுடைய உண்மையான தொண்டர்கள், காங்கிரஸினுடைய சீட்டு கிடைச்சவங்க, இவங்கெல்லாம் சின்சியராக தானே ஒர்க் பண்ணுவாங்க. இப்போ கூட நம்ம பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தருவாயில கூட ஜோதிமணி அம்மையாரும், பிரவீன் சக்கரவர்த்தியும் எக்ஸ் தளத்துல வந்து ஒரு ஒரு சீப் பாலிடிக்ஸ் பண்றாங்களாங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அவங்களுக்கு வந்து அவங்களுடைய மனக்குமுறலை வெளிக்காட்டுறாங்க. ஏன்னா அடுத்து வாய்ப்பு அவங்களுக்கு கிடையாது, கண்டிப்பாக இருக்காது. அவங்களுக்கெல்லாம் அடுத்த வாய்ப்புக்கு கஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மைக்ரோ லெவல் ஃபேக்டர்ஸ் மைக்ரோ லெவல் பாலிடிக்ஸ் இருக்கும். அது ஆனால் அது பெரிய தாக்கத்தை உருவாக்காது. ஓகே. அதாவது தமிழ்நாடு இன்னைக்கு எதை முடிவு பண்ண போகுது, எப்படிப்பட்ட ஒரு தலைமை வேணும், எப்படிப்பட்ட முதல்வர் வேணும், எப்படிப்பட்ட கட்சி நம்மளுக்கு ஆட்சிக்கு வரணும், இதுதான் ஒரு மக்கள் மத்தியில் ஒரு முதன்மையாக இருக்கும் இல்லையா. இதெல்லாம் வந்து இனிஷியலாக அந்த மனக்குறைகள் இருக்கும். பட் அந்த மனக்குறைகளை தாண்டி எலெக்ஷன் நெருங்க பிரச்சாரம், தேர்தல் அறிக்கை, அதுக்கப்புறம் பிரச்சாரம், இதெல்லாம் நெருங்க மக்கள் வந்து ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு வரணும், வந்து ஆகணும். அப்போ வருவாங்க. அப்போ வந்து எந்த அரசு வரணுன்றத அவங்க முடிவெடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து இந்த மனக்குறைகள்லாம் வெளியே தெரியாது. அப்போ ஆன்டி இன்குபன்சி ஒரு 5% நம்ம கொடுத்தா கூட, -5%ன்னு வச்சுக்கிட்டா கூட, 7% வச்சுக்கிட்டா கூட 44 to 45% வந்து திமுகவுக்கு வந்து சாலிடாக நிற்கும். அப்போ 45% நின்னாலே போதும், 170 தொகுதிக்கு மேலே போயிடும். 160, 170 தொகுதி வின் பண்ணிடுவாங்க. அப்போ திமுக கூட்டணி வந்து 160 தொகுதிக்கு மேலே வின் பண்ணால் அப்புறம் ஆட்சியை பிடிக்கும் தானே, அது வந்துடும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை 50%ஆக மாற்றுறது முதல்வர் பிரச்சாரத்தில் இருக்கிறது. சார், அதே போல் தேர்தல் அறிக்கையும் ஒரு முக்கியமான ஒரு ஃபேக்டராக இருக்கும். திமுகவோட தேர்தல் அறிக்கை கதாநாயகன் என்று பலராலும் நற்சான்றிதழ் கொடுக்கப்பட்டு அது ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துன்றாங்க. நீங்க தேர்தல் அறிக்கை ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா? அது நாளைக்கு அறிவிக்க போறாரு. கண்டிப்பாக தேர்தல் அறிக்கையை ஒரு கண்டிப்பாக இம்பாக்ட் ஏற்படுத்தும். தேர்தல் அறிக்கை யார் கொடுக்குறா, இவங்க கொடுத்தா இந்த தேர்தல் அறிக்கையை செய்வாங்களான்ற நம்பிக்கையை மக்கள் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அந்தந்த காலகட்டத்தில் இவர்கள் சொன்னால் இது நடக்கும். அன்றைக்கு ஜெயலலிதா அவர்களுக்கு தேர்தல் அறிக்கை நான் பண்ணி கொடுத்தேன். அந்த தேர்தல் அறிக்கை தான் கதாநாயகனா அன்னைக்கு இருந்தது. 2011 ஆட்சி மாற்றம். 2011 ஆட்சி மாற்றத்துக்கான வழிவகுத்தது. அதே மாதிரி கலைஞர் அதுக்கு முதல்ல வந்தது கலைஞர் டிவி 2006. அது சிதம்பரம் அவர்கள் கதாநாயகன் என்று கதாநாயகனா தான் இருந்தது. கலைஞர் பண்ண தேர்தல் அறிக்கை அன்னைக்கு கதாநாயகனா இருந்துச்சு. 2011 ஜெயலலிதா பண்ண தேர்தல் அறிக்கை கதாநாயகன். அதே மாதிரி லாஸ்ட் 2021 திமுக செய்த தேர்தல் அறிக்கை கதாநாயகனாக இருந்தது. 2026 இது வரைக்கும் யாரெல்லாம் தேர்தல் அறிக்கை சொன்னாங்களோ அதெல்லாம் புஸ்தகமாக போச்சு. அதனால் நாளைக்கு வந்து ஏன்னா ஏற்கனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 3 தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்க. கடைசியாக 4வது தேர்தல் அறிக்கை கொடுத்து ஃப்ரிட்ஜ் மட்டும் ஆட் பண்ணி அது 1 லட்சம் கோடிக்கு மேலே அவர் வந்து ஃபிஸ்கல் டெபிசிட் ஏற்றி வச்சுருக்காரு.
அதெல்லாம் நம்பிக்கை ஒரு ரிப்பிள் எஃபெக்டே இல்லை, கிரவுண்ட் லெவல் ரிப்பிள் எஃபெக்ட் இல்லை. அப்போ நாளைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வரும் பொழுது அது ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் பண்ணுமா அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்போ வந்து மிகப்பெரிய திட்டங்களை செயல்படுத்தி அதுக்குரிய பொருளாதாரத்தை இரட்டை இலக்க பொருளாதாரம் உருவாக்கி 12.5 லட்சம் கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வந்து தமிழ்நாட்டை பல துறைகளில் முன்னேற்றத்துக்கு பாதையில் வகுத்து வச்சிருக்காரு திரு ஸ்டாலின் அவர்கள். அப்போ அடுத்து ஒரு $1 trillion இலக்கை நிர்ணயித்து அந்த இலக்கை அடைவதற்கு 5 வருஷத்தை கடந்து அந்த 5 வருஷத்தில் குட் பெர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காரு. அப்போ இனியும் அது அடுத்த 5 வருஷம் அவர் ஆட்சி தொடர்ந்தால் கண்டிப்பாக அந்த $1 trillion இலக்கு எய்தப்படும். $1 trillion இலக்கை எழுதிட்டோம்னா அது மிகப்பெரிய ஒரு சாதனை தான். அது லேசான சாதனை கிடையாது. $1 trillion அடையிறது வந்து அவ்வளோ லேசான சாதனை இல்லை. மோடி வந்து $5 trillion எக்கனாமினார் முக்கிய அதை அக்காம்ப்ளிஷ் பண்ண முடியல. முக்கிய 12 வருஷம் ஆச்சு, 3.5 ட்ரில்லியன் கூட தாண்ட முடியல. ஆனால் $1 trillion எக்கனாமி பண்ணோம்னா ஒரு அதாவது மொத்த இந்திய துணை கண்டத்தினுடைய நாலில் ஒரு பங்கு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சாதனை பண்ணுறதுக்கு லேசான இது இல்லை. அதுபடி அப்போ வந்து ஒரு தொலைதூர பார்வை கொண்ட ஒரு சீஃப் மினிஸ்டர் நம்மளுக்கு தேவை. இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது திரு மு.க. ஸ்டாலின் தான் இருக்கார். அப்போ வந்து எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க? அப்போ அடுத்த 5 ஆண்டுகள் அவருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சாதான் அதை வந்து அவர் செய்ய முடியும். இதை வந்து இடையில ஒரு டிஸ்டர்ப் ஆச்சு அப்படின்னா இந்த கனவு நனவாகாமல் போயிடும். நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள்னு இருக்கும்ல, அது இந்த முறை வந்து எதிரொலிக்காதா? ஏன்னா இப்போ உதாரணத்துக்கு நீட் தேர்வு ரத்துன்னு சொன்னாங்க, முதல் கையெழுத்தே நாங்கள் போட்டுருவோம், எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிமை, டெல்லி அடிமை, அவர் அதனால தான் வந்து நீட் தேர்வு ரத்து பண்ண முடியாமல் இருக்காரு, நாங்கள் வந்த உடனே எங்கள்கிட்ட சீக்கிரட் இருக்கு, ஒரே கையெழுத்துலேயே நாங்கள் முடிச்சிருவோம் அப்படின்லாம் சொன்னாங்க, மிகைப்படுத்தி சொன்னாங்க. சீக்கிரட் எப்படிங்க? அது இன்னும் நீட் தேர்வு வந்து ரத்து செய்யப்படாமல் இருக்கு. இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து வாக்குறுதிகளாக வழங்கப்பட்டு செய்யப்படாமல் இருக்கிறது இல்லையா? நீட் தேர்வு ரத்து எப்போ நடக்கும்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதை அலோவ் பண்ணால் தான் நடக்கும். அப்போ அவர் என்ன நினச்சாரு, ராகுல் காந்தி பிரதமராகி வந்துட்டாருன்னா நாங்கள் வந்து ஒரே கையெழுத்தில் பண்ணிடுவோம்னு சொல்லி ராகுல் காந்தி உறுதி கொடுத்துருக்காருல்ல. இல்லை, அது நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலுக்கு தான், சட்டமன்ற தேர்தலையும் அவர் அந்த வாக்குறுதி கொடுத்தாரு. அந்த சட்டமன்ற தேர்தலை வச்சு என்ன பண்ண முடியும்? அதுக்கு பண்ணலை. அதாவது நீட் தேர்வை பைபாஸ் பண்ணுறதுக்கு வழி இருக்குது. நான் ஏற்கனவே அந்த வழியை சொல்லியிருக்கேன். நீட் தேர்வை தான் எழுதணும்னு அவசியம் கிடையாது. நம்ம வந்து மெடிக்கல் கவுன்சிலில் இருந்தால் தான் நீட் தேர்வு எழுதணும். மெடிக்கல் கவுன்சில் தேவையில்லை, நான் வந்து வேர்ல்டு லெவல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிறேன்னு அஃபிலியேட் ஆகிடுச்சுன்னா, எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டி வேர்ல்டு லெவல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆகிடுச்சுன்னா என்எம்சியில் எதுக்கு வாங்கணும்? இன்றைக்கி தான் எஜுகேஷன் 100% FDA கொண்டாந்துட்டான். அப்போ வேர்ல்டு லெவல் யூனிவர்சிட்டி அஃபிலியேட் ஆகி ஜாயின்ட் டிகிரி கொடுக்க வேண்டியதானே, என்ன முடிஞ்சு போச்சு? அப்போ அப்பையும் வந்து இந்த மத்திய அரசு தடை போடும், பிரச்சனை பண்ணும். இல்லை அப்புறம் சட்டத்தை மாற்றுவான், எங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் வேர்ல்டு யூனிவர்சிட்டியோட பண்ணக்கூடாது அப்படின்லாம் தடை போடுவான். இப்போ இதெல்லாம் நம்ம வந்து போராட்டம் பண்ணி தான் எடுத்து வரணும். இல்லைன்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நம்ம ஆட்சி வரணும். சார், இப்போ எனக்கு இதில் இன்னும் முக்கியமான விஷயமும் இருக்குது. இப்போ முதல்வரும் துணை முதல்வரும் ரொம்ப சேஃப் கிரவுண்டில் ப்ளே பண்ணுறாங்களா? அவங்களாம் இப்போ கடந்த காலத்தில் என்ன பேசப்பட்டுச்சு, முதல்வர் அவர்கள் தொகுதி மாறுவார், குளத்தூரில் நம்ம இருந்தாச்சு, இன்னும் கொஞ்சம் டஃப்பான தொகுதிகளை நம்ம நிற்போம் அப்படின்ற ஒரு முயற்சிகள் எடுப்பார். ஈவன் துணை முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் திருவாரூர் தன்னுடைய பாட்டனாருடைய தொகுதிக்கு போவார் அப்படின்லாம் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அவங்க வந்து திமுகவினுடைய கோட்டையாக அறியப்படக்கூடிய சென்னை மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அவங்க இயல்பான தொகுதியிலேயே வந்து அவங்க போட்டிடுறாங்கன்ற ஒரு இது பார்க்கப்படுதில்ல, இது எப்படி பார்க்குறீங்க? அவங்களுடைய கான்ஃபிடென்ஸை காமிக்குது. அவங்க வந்து தொகுதிக்கு பண்ண நல்ல விஷயங்களை, நல்ல திட்டங்களை, நல்ல செயல்பாடுகளை வந்து அவங்க அதில் நம்பிக்கை வச்சுருக்காங்க. குளத்தூர் தொகுதியிலையும் சேப்பாக்கத்துலேயும் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலினும் துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலினும் 2 பேரும் அவங்க தொகுதிக்கு பண்ண நல்ல விஷயங்களுக்காக தகுதி மக்கள் திரும்பவும் தேர்ந்தெடுப்பார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கிறது என்பதை காமிக்கிறது. மற்றவங்களை பற்றி டோன்ட் கேர்ன்னு அவங்க வந்து இக்னோர் பண்ணிட்டு போயிட்டாங்க. நீ சென்னையில் வாக்கு வித்தியாசம் வரும், சென்னையில் 2வது இடத்துல வர்றோம், 3வது இடத்துல வர்றோன்னு சொல்லி புழுகுன டுபாக்கூர்ஸ் எல்லாம் வந்து அவங்க இக்னோர் பண்ணிவிட்டு அவங்க வாட்டில் தைரியமாக நிற்கிறாங்க. அது எஸ்ஐஆரில் அதிகமான பேரை நீக்கின பிறகும் மக்கள் எனக்கு வாக்களிப்பார்கள் என்ற நம்பிக்கையோட நிற்கிறாரு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும். அது அவங்க நம்பிக்கையை காமிக்குது. மக்களுக்கு அவங்க செஞ்ச நல்ல திட்டங்கள், நல்ல விஷயங்கள் வந்து மக்கள் நம்பிக்கையோட திரும்பவும் நன்றி உணர்வை செலுத்துவார்கள் என்ற நம்பிக்கையை காமிக்குது. நீங்கள் எஸ்ஐஆரை நீங்கள் டச் பண்ணதுனால ஒரு கேள்வி,
இந்த எஸ்ஐஆர்ல தான் கடந்த நம்ம இதுல டிராஃப்ட்ல பார்த்தோம். ஃபைனல் டிராஃப்ட்ல கொளத்தூர் மற்றும் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில கிட்டத்தட்ட 80,000க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் வந்து நீக்கப்பட்டாங்க. மாஸ் எக்ஸ்க்ளூஷன் நடந்த 2 தொகுதிகள்னா, முதல்வர் மற்றும் துணை முதல்வர் தொகுதி. இந்த தேர்தல்ல அது பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பா அது வந்து அத பார்த்துருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். திமுகவினுடைய மெஷினரி பார்த்துருக்கோம். பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் வந்து அத கேர்லெஸ்ஸா விட்டுருக்க மாட்டாங்க. அத கவனிச்சிருப்பாங்க. ஒருவேளை அது அத திமுகவினுடைய ஓட்டுகளை, வாக்குகளை, சிறுபான்மையினர் வாக்குகளை, தலித் கிறிஸ்தவ வாக்குகளை அவர்கள் வந்து நீக்குவதற்கு இடம் கொடுத்திருக்க மாட்டார்கள் என்று தான் நினைக்கிறேன். அப்படியே நீக்கியிருந்தாலும் அது வந்து அதையும் தாண்டி ஜெயிக்க முடியும் என்ற நம்பிக்கை அவருக்கு இருக்கிறது என்றால், அவரது செயல்பாட்டில் அவருக்கு நம்பிக்கை இருக்கிறது என்றுதான் அர்த்தம். எஸ்ஐஆர் வந்து ஒரு சேலஞ்சு தான். இதுக்கடுத்து இவிஎம் ஒரு சேலஞ்சு இருக்கு. அதையும் தாண்டி நிக்கணும் அப்படின்ற சூழல் தான் இன்னைக்கு இருக்கு. பார்ப்போம் எப்படி வருது சார். அதாவது செயல் திட்டங்கள், ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸு, மக்கள் நல பணிகள் இதெல்லாம் தாண்டி இவிஎம் as well as இந்த ஓட்சோர் இதெல்லாம் இந்த தேர்தலையும் வந்து ஒரு ஃபேக்டரா நம்ம பார்க்கணும். இதை உதாசீனப்படுத்த முடியாதுன்ற ஒரு கருத்துல நீங்க தெளிவா இருக்கீங்களா? கண்டிப்பாங்க. அது வந்து அமித்ஷா வந்து எவ்வளவோ ட்ரை பண்ணாரு. அதாவது பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணணும். நம்ம வெற்றி பெற்று விடுவோம், இந்த கூட்டணி என்டிஏ கூட்டணி வெற்றி பெற்று விடும் என்ற பெர்செப்ஷனை கிரியேட் பண்ணிட்டா அவங்க வந்து இவிஎம்மை கை வச்சிருவாங்க. இவிஎம்மையும் எஸ்ஐஆர்லையும் வச்சு, எஸ்ஐஆர் வந்து ஒன்லி சப்போர்ட்டிவ் சிஸ்டம் தான். ஆனால் இவிஎம்மை கை வச்சாங்கன்னா எஸ்ஐஆர் நீக்கலைனாலும் பதிவான ஓட்டுகளில் இந்த சின்னத்தில் மட்டும் இத்தனை பர்சன்டேஜ் கூட விடுனா விழுந்துட்டு போகுது. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதை வந்து தாராளமாக செய்வாங்க. ஆனால் இந்த வட்டம் பர்சன்டேஜை கூட்டி காமிப்பாங்க. இந்த வட்டம் அப்படி தான் நினைக்கிறேன். எப்படி வந்து போன வட்டம் பிஜேபிக்கு 11% இருக்குது, என்டிஏக்கு 18% அப்படின்னு கூட்டினாங்களோ அதே மாதிரி இந்த வட்டம் கூட்டி காமிப்பாங்க. அதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி ஏடிஎம்கே காலி பண்ணி பிஜேபி நிற்கக்கூடிய தொகுதிகள் 27 தொகுதிகள், 27 தொகுதியில் எத்தனை தொகுதி ஜெயிக்குதுன்றதை பொறுத்து, எவ்வளோ பர்சன்டேஜ் வாக்குவாங்கன்ற பொறுத்து இவங்க இவிஎம்மை பயன்படுத்தியிருக்காங்களா அந்த தொகுதிகள்லாம் இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரி அதிமுக எத்தனை தொகுதிகள் ஜெயிக்கிறது, பிஜேபிக்கு நிகராக ஜெயிக்குதா இல்லை அதிமுக அதிக தொகுதியில் ஜெயிக்க போதா அப்படின்றத பொறுத்து அமித்ஷா விளையாடி இருக்காரா இல்லையான்றதை சொல்லிடலாம். எனவே வந்து பெர்செப்ஷன் வாரில் திமுக வெற்றி பெற்றதன் காரணமாக இவர்கள் இவிஎம்மை டச் பண்ணுறதுக்கு பயப்படுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி நடந்தால், இவிஎம்மை டச் பண்ணாமல் இருந்தால் உண்மையாக திமுக கண்டிப்பாக ஜெயிக்கும். சார், இது இந்த வேட்பாளர் பட்டியலில் மிகவும் ஒரு கவனம் வாய்ந்த ஒரு அம்சமாக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தன்னுடைய கரூர் தொகுதியிலிருந்து தற்போது கோவை தெற்குல கடந்த முறை கமலஹாசன் அவர்கள் ஒரு சொற்ப ஓட்டுகளில் தன்னுடைய தோல்வியை வந்து இழந்தார். வானதி சீனிவாசன் அவர்கள் தற்போது கோவை வடக்கிற்கு செல்ல போவதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அவர்களுக்கு பிஜேபிக்கு அந்த தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் கோவை தெற்கில் போட்டியிடுகிறார். அங்க எதிரணியில பார்த்தோம்னா அஇஅதிமுக அம்மன் அர்ஜுனன், எஸ்பி வேலுமணி அவர்களுடைய உற்ற நண்பர் என்று சொல்லப்படுகிறது. ஸோ எஸ்பி வேலுமணி கடந்த தேர்தலில் பார்த்தோம் 10க்கு 10 கோவையில் ஜெயிச்சு காமிச்சவர். இந்த தேர்தலில் எப்படி இருக்கும்? ஒரு ஸ்ட்ராங் பவர்ஃபுல் கேண்டிடேட் கோவையில் இறக்குறாங்க திமுக, ரொம்ப ரிஸ்கான தொகுதியில், எப்படி பார்க்குறீங்க? எதுக்கு கோவை வானதி சீனிவாசன் அங்கே போகிறாங்க? திமுக கூட காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம். இந்த முறை டைரெக்டாக செந்தில் பாலாஜியை களமிறங்கும் போதும், அதுவும் கமலும் கூட இருக்கும் பொழுதும் கண்டிப்பாக செந்தில் பாலாஜிக்கு வெற்றி வாய்ப்பாக 100% இருக்குது. அது வந்து வேலுமணியினுடைய இம்பேக்ட் இருக்கத்தான் செய்யும். சேலஞ்சிங்காக தான் இருக்கும். ஏன்னா வேலுமணி அந்தளவுக்கு தொண்டாமுத்தூர் பகுதியிலையும் கோயம்புத்தூர் பகுதிகளிலையும் ஒரு செல்வாக்குள்ள ஒரு நபர் அதிமுகவில். அது மட்டும் இல்லாமல் பண செல்வாக்கும் இருக்குது, ஆள் செல்வாக்கு இருக்குது, கிரவுண்ட் லெவலில் ஒர்க் பண்ணக்கூடிய வல்லமை பெற்றவர் வேலுமணி. அப்போ அதை எதிர்த்து நிற்கக்கூடிய, அவருக்கு மேலே பிளான் போட்டு அடிக்கக்கூடிய வல்லமை பெற்றவர் செந்தில் பாலாஜி. அப்போ இது வந்து 2 சிங்கங்களும் மோதுற மாதிரி தான் அது. அது கோயம்புத்தூர் உனக்கா எனக்கா, என்டையர் கோயம்புத்தூர் தேங்காய் செதறு தேங்காய் விட்டா ஒட்டுமொத்த தேங்காய் எனக்கு தான் அப்படின்னு சொல்றவர் செந்தில் பாலாஜி. அதே மாதிரி வேலுமணியும் ஒட்டுமொத்த தேங்காய் எனக்கு தான் சொல்றவர் வேலுமணி. அப்போ கோயம்புத்தூருடைய கண்டெஸ்ட் வந்து பெரிய லெவலில் இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் கோயம்புத்தூரை நர்ச்சர் பண்ணி வளர்த்து வச்சு பிஜேபிக்கு ஒரு அடித்தளம் அமைத்து கொடுத்த அண்ணாமலை இன்னைக்கு அனாதையாக்கப்பட்டிருக்கிறார். ஆமாம். எனவே அண்ணாமலையினுடைய வாக்குகள் அங்கு வந்து அதிமுகவுக்கு கிடைப்பது கஷ்டம்.
போட்டியிட போவதில்லை என்ற கருத்தும் சொல்லப்படுது. போட்டியிட போவதில்லைன்னா அவருக்கு தொகுதி கொடுக்கல, அவ்வளோதான். ம், ம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவருக்கு தொகுதி கொடுக்காம அவரை டம்மி ஆக்கிட்டார். அப்போ வந்து அது ஒரு நெகட்டிவ் ஃபேக்டர். அதையும் தாண்டி வேலுமணியுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது எலெக்ஷனில் தெரியும். ம். சார் அதேதான். இப்போ இந்த கோவையில 10 தொகுதிகள்ல இப்ப இவர் வந்து அந்த தொகுதிக்கு போனதுனால என்ன இம்பாக்ட் ஏற்படுத்தும்? இப்ப திமுக இந்த முறை 10ல இப்போ ஒரு தொகுதி அவர் நிக்கக்கூடிய ஒரு ஸ்டார் கேண்டிடேட் அப்படிங்கிற அடிப்படையில அவரோட களப்பணி நமக்கு தெரியும். எனவே அவர் வெல்வதற்கு வாய்ப்பு இருக்கலாம். அத தாண்டி மீதி 9 தொகுதிகள்ல திமுக இந்த முறை எந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முறை 50, 50 வருமா? அல்லது 10ல அதிகமான தொகுதிகள் திமுக வசம் கைப்பற்றப்படுமா? எப்படி பார்க்குறீங்க? நீங்கங்க ஒட்டுமொத்தமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கோயம்புத்தூர் 1-1 வந்து டிஎம்கே ஏடிஎம்கே தான் 1-1 இருக்குது. மேக்ஸிமம் எக்ஸப்ட் ஒரு தொகுதி தவிர கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தொகுதி தான் பிஜேபி நிற்கும். ஆமா, கோவை வடக்குல. கோவை வடக்கு. அப்போ வந்து இது சரியான போட்டி. ஆனால் மியர் கூட்டணி பலம் வந்து திமுகவுக்கு தான் அட்வான்டேஜாக இருக்குது. அப்படிங்கும்போதும் கூட்டணி பலம் அட்வான்டேஜாக இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து கோயம்புத்தூர் போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலையும் திமுக வெற்றி பெறுவதற்கான, திமுக அலையன்ஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு வந்து பிரகாசமாக தான் இருக்குது. ஓகே. சார் இறுதியான ஒரே ஒரு கேள்வி சார். இப்போ இபிஎஸ் அந்த நேற்றைய தினம் முழு அறிக்கையை வந்து தன்னுடைய முழு கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை வந்து கொடுத்திருந்தாரு. எல்லாருமே பார்த்தோம் முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்பிஸ், ஸ்ட்ராங் கேண்டிடேட்ஸ் எல்லாம் இறக்கியிருக்காரு. மேக்ஸிமம் எவ்வளவுக்கு எவ்வளோ வந்து நம்ம இறக்க முடியுமோ அவ்வளோ மேக்ஸிமைஸ் பண்ணிட்டாரு இபிஎஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் இப்போ திமுகவோட கேண்டிடேட் லிஸ்ட் வந்திருக்கு. ஸோ ஈடு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இப்போ திமுக வர்சஸ் அதிமுக அப்படிங்கிற அளவுக்கு தான் இந்த தேர்தல் இருக்க போகுதா? நிறைவான கருத்து. அதிமுகவில் பெரும்பாலும் ஒரு தொகுதியை செலக்ட் பண்ணுறதுலேயே எடப்பாடி வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ம். அது மட்டும் இல்லாமல் எடப்பாடியினுடைய கேண்டிடேட் செலெக்ஷனுமே வந்து பழைய ஆளுங்களுக்கு, பழைய அமைச்சர்களுக்கு அவர் வந்து அந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு. பட் ஆனால் என்னென்னா எடப்பாடி பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கின்ற ஒரே காரணம் தான் இன்னைக்கு வந்து மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்கார். மற்றபடி அதிமுக தொண்டர்கள் ஓட்டு அவருக்கு கிடைக்கும், பிஜேபி தொண்டர்கள் ஓட்டு அவருக்கு கிடைக்கும், மற்ற கூட்டணி கட்சி ஓட்டுகள் அவருக்கு கிடைக்கும். ஆனால் இது எல்லாமே சேர்ந்து வெற்றி வாய்ப்பை கொடுக்குமான்றது ஒரு மிகப்பெரிய சந்தேகம். இத்தனை பழைய அமைச்சர்கள், பழைய எம்எல்ஏக்கள், புதுமுகங்கள் ரொம்ப கம்மி தான் நினைக்கிறேன், எவ்வளோன்னு தெரியல எனக்கு. கூட்டணியினுடைய பலத்தை எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக அவர் வந்து போன முறை பெற்ற 60 70 வர முடியுமா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். ஓகே, அது குறையக்கூடும்னு நீங்க நினைக்கிறீங்களா? அது கண்டிப்பாக குறையும். ஓகே, ரொம்ப நன்றி உங்களோட நேரத்தை பயன்படுத்தி. மிக்க நன்றி, தேங்க்யூ.